கேன்சல் ஆயிரும் கொஞ்ச நேரத்தில். வேறு நமக்கு 2 பேத்துக்கு ஒரே மாதிரி அடிக்கிறாங்க கைஸ். அவரும் ஆன் பண்ணி வைக்கிறார்ல, 2 பேரும் அதே தான். அவரும் 14 ஆர்டர் போயிட்டு இருக்காரு. எனக்கு 14 ஆர்டர் இனிமேல் தான் விழுகணும். நீ ஆல்சோ. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஜெகன் ஜேர்னி. நேற்று பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஓட்டினேன். அது என்னன்னு தெரியல, ஜொமேட்டோக்கு நமக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனையாகவே இருக்குது. அதான் இன்றைக்கி ஸ்விக்கி லாகின் பண்ணிட்டேன். பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ ஓடுது என்னதுன்னு பார்க்கலாம் கைஸ். அப்புறம் இன்றைக்கி நமக்கு என்ன ஆஃபர்னா அதே தான் எப்பவும் போல். 36 ஆர்டர் பார்த்தா 1000 ரூபா, 21 ஆர்டர் பார்த்தா 525, 27க்கு 680, 32க்கு 820, 36க்கு 1020 ரூபா தராங்க கைஸ். ஓகே வாங்க என்னென்னு பார்த்தலாம். இந்த வாரம் சுத்தமாக ஓட்டல, இதான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறோம். ஓகே ட்ரிப்பில் 0 பண்ணிடலாமா? நேற்று 240 ஓடி இருக்குது. இறங்கும் 240, ரெண்டையுமே 0 பண்ணிட்டேன் கைஸ். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 21,147 கைஸ். அப்படியே நைட் எவ்வளோன்னு க்ளோசிங்னு சொல்கிறேன். சரி வாங்க நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம். பதினோரு மணிக்கு எந்திரிக்கிறனால பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுக்கு சேர்த்து ஒரு டீ காஃபி சாப்பிட்டு பொறுமையாக தான் ஆரம்பிக்கணும். நேரத்தெல்லாம் இந்த அளவுக்கு ஆகும்னு நினைக்கல கைஸ். ரொம்ப மோசம் நினைக்கலாம். பாப்பா இன்றைக்கி நல்லா பாசிட்டிவ் மைண்ட்ஸ். எப்போவுமே அன்னன்னைக்கு ஆகிற பிரச்சனை அன்னன்னைக்கு அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற கைஸ். அதனால தான் இந்த அளவுக்கு பண்ண முடியுது, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே நான் ஆர்டர் எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். என் ரூம்மேட்டும் நானும் ஒரே நேரத்தில் இப்போ லாகின் பண்ண போகிறோம். நைட் எவ்வளோ ஓட்டுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆன்லைன் போட்டேன், என்னோடது அப்படியே அவரது லாகின் போட்டேன். நைட்டு என்னென்ன அப்டேட் பண்ணுறேன் கைஸ். எப்படி அவரும் 3 மணிக்கு ஓட்டுவார், பார்க்கலாம் ஒரே மாதிரி வருதா என்னென்னு பார்க்கலாம் கைஸ். கைஸ் ஃபஸ்ட் ஆர்டர் அபர்ணா மிஸ்ஸில் தான் வந்துட்டு பிக்கப் போட்டேன். 78 ரூபா கட்டுது கைஸ். நான் பிக்கப் எடுத்துட்டேன். 78 ரூபா தான் கட்டுது அப்படின்னு நைட்டு வந்துடல. வெறும் 78 ரூபா. நானும் தான் கைஸ் ஆர்டர் போடுறேன் ஸ்விக்கியில். போகும்போதில் டெலிவரி சார்ஜ் அது இதுன்னு நம்மகிட்டே வியாபாரம் பண்ணுறாங்க. நம்ம ஆர்டர் போடும்போது இந்த மாதிரி கம்மி ரேட்டுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. என்னமோ நம்ம ஏதாவது அந்த மாதிரி டீ குடிச்சு நான் கிளம்பிட்டேன். எங்காவது இன்னும் டீ குடிச்சு இன்னும் உட்காந்துருக்குற அவருக்கு நான் ஆர்டர் அடிக்கல. 2 பேர் ஒட்டுக்காக தான் ஆன் பண்ணுவோம். ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் ஆர்டர் அடிச்சிருச்சு, அவருக்கு நான் அடிக்கலை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட் வரைக்கும் இன்னும் எங்கெங்கேயோ போடுவீங்க. இந்த கோடு போட கண்டுபிடிச்சவனே எதில் அடிக்கணும்னு தெரில கைஸ். எதாவது எப்படி யோசிச்சிருப்பாங்க, யோசிச்சுப்பாங்க. பேசாமல் ஸ்பீடு பிரேக்கர் எடுத்துக்கலாம். நேற்று அப்புறம் நேற்று உங்களுக்கு அந்த கடைசி 31வது ஆர்டர் வரைக்கும் தான் கேஸ் காமிச்சேன். 32வது ஆர்டர் அது எடுத்தேன். அது எடுத்து எங்கள் ரூம் பக்கத்தில் டெலிவரி, அதனால அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன். அதை வீடியோ எடுக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று அந்த ஆர்டர் வந்து கொடுக்குறேங்க கரெக்டாக 5:08 5:07 நினைக்கிறேன். 5:08 5 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் டைமிங்கு. பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் கால் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்லுச்சுன்னா, ஜெகநாதன் அவர்களை நீங்கள் மேலும் 2 ஆர்டர்கள் முடித்தால் 6 மணிக்குள் 2 ஆர்டர்கள் முடித்தால் 200 வரை பேமெண்ட் தரலாம் அப்படின்னு. சரி அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓட்டலாம், ஓட்டி வீடியோ பண்ணலாம்னு நினச்சி ரெக்கார்டில் எடுத்து வச்சா என்ன ஆகிப்போச்சு, ஒரே ஒரு ஆர்டர் அடிச்சது 120 ரூபாய்க்கு. 7 கிலோமீட்டர் பிக்கப் 7 கிலோமீட்டர் ட்ராப்பு. அதை எடுத்து நமக்கு என்னங்க யூஸு? ஏதாவது அந்த 4 மணிக்குள்ளே வந்திருந்தப்போ நம்ம டார்கெட் முடிக்கிட்டு யூஸ் பண்ணியிருந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி கொடுத்து போட்டு சித்திரவதை பண்ணி எனக்கு அந்த 120 ரூபா வராமையே போயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த இடத்துல நான் கேன்சல் போட்டுவிட்டேன். ஏன்னா நீங்கள் நான் உடனே இது பண்ணுறேன், அவ்வளோதான். கைஸ் சூப்பராக இருக்குது கைஸ். இந்த இடத்துல ஓட்டுறதான் கைஸ் ஹெவனில் இருக்க மாதிரி இருக்கும். வெயிலில் ஓட்டிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா ஜம்முன்னு இருக்கும். பாருங்க ஸ்ட்ரெயிட்டாக 2 கிலோமீட்டர்
150 சொல்லி எவ்வளோ ஓடுன்னு தெரியல. அதனால் ஒரு லைவ் ரிவ்யூ மாதிரி ஒன்று பண்ணோம்னா தான் சரி வரும். நேற்று ஜொமேட்டோ ஓட்டும் போது கேஷ் ஆன் டெலிவரி நிறையா வந்துச்சுங்க. ஒரு 1200 வரைக்கும் வந்துச்சு நைட்டு வரைக்கும். இப்போ என்னென்னா ஸ்விக்கியில் வந்து அதை கட்டி விட்டலான்னு இருக்கிறேன். ஆக்சிஸ் அந்த சரி ஐசிஐசி பேங்க் பண்ணால் ஐசிஐசி பேங்க் பண்ணால் கட்டிக்கலாம். கஸ்டமருக்கு கூப்பிட்டுக்கலாம். ஒன்றுமே தெரியல. இன்னும் 250 மீட்டர் போகணுமா? ஒரு ஜொமேட்டோ போதும். முன்னாடி நல்லா தாங்க இருந்துச்சு. நான் எப்படின்னா 5 ரூபாய்க்குலாம் ஓட்டியிருக்கிறேன். ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டி அப்புறம் ஒரு அரை நாள் தான் ஓட்டுவேன். 7 மணிக்கு மேலே 7 டு ஒரு நைட்டு சனிக்கிழமை நைட்டு 7 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில் 80 மீட்டர் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை காலையில் தான் போவேன். அது வரைக்கும் ஓட்டிட்டு 5500 5600 ஓட்டிகிட்டு போவேன். நம்ம இப்போலாம் என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் 1000 பெட்ரோலே போயிடும். 1000 ரூபாய்க்கு பெட்ரோலே போயிடும். ஆனால் ஆர்டர் முடியும் போது பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருப்போம்? ஒன்று கூடலூர் அந்த சைடில் இருப்போம், அன்னூர் கிட்டே இருப்போம். ரீச் கொடுத்தேன், இப்போ ரீச் ஆகலை. ஹலோ ஹலோ ஓகே. சரி. வந்து 78 கேஷ் வாங்கிட்டு இந்த மாதிரி 2 தடவை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துட்டோம்னா டெலிவரி முடிஞ்சு. ஆர்டர் அவ்வளோதான். இது தெரிஞ்சு நீ வரக்கு 1 மணி நேரம் ஆனாலும் ஆயிரும். மொதல் ஆர்டருக்கே 42 ரூபா, வெயிட்டிங் பே 3 ரூபா. நல்ல விஷயம். அதான் 1 முடிச்சிருக்கலாம், 35 முடிக்கணும் இன்னும். எப்பவும் போல் தான் கைஸ். அவருக்கு 2 ஆர்டர் கணக்கு போட்டோம்னா 12 ஆச்சு. அடுத்த 12 வரைக்கும் 24 ஆர்டர் முடிச்சிடலாம். அடுத்த 12க்கு 24, அதிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் கணக்கு பண்ணால் 4 2 8 ஆர்டரு, 24 8 32 ஆர்டர். கரெக்டாக இருக்க 4 மணிக்குள்ளே 3வது கூட்டு தான் உடைக்க முடியும். அவருக்கு 2 ஆர்டர்னு போட்டாலே இப்போ இந்த மைண்ட் செட் பண்ணிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. நம்ம ஆளுக்கு பேசாமல் அப்படின்னு நின்றுக்கலாம். அடுத்த கிடையாது. சரி ஓகே கைஸ், நான் அப்படியே ஆர்டர் எடுத்துகிட்டு அப்படியே அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணுறேன். 6 hours later. ஹாய் கைஸ், இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 6 ஆச்சு கரெக்டாக. இப்போ வரைக்கும் எவ்வளோ போட்டிருக்கேன்னா 666 ரூபாய்க்கு போட்டிருக்கேன் கைஸ். 6 மணி வரைக்கும் கரெக்டாக 6 ஹவர்ஸ் ஆச்சு. 12 மொத்தம் 12 ஆர்டர் தான் முடிச்சிருக்கேன். அந்த மாதிரி 13 ஆர்டர் முடிச்சிட்டேன். 15 ஆர்டரும் காமிக்க 2 வந்து ரிட்டன் ஜோன் வந்தனால 13. இப்போ அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் 23 ஆர்டர் முடிக்கணும். 23 ஆர்டர் முடித்தா நமக்கு டார்கெட் கம்ப்ளீட் ஆகும் கைஸ்.
அதை நான் அப்படியே கண்டினியூ ஓட்டுறேன் கைஸ். ஃபுல்லாக 5 வரைக்கும் என்ன முடியுதோ ஓட்டிட்டு, டார்கெட் முடியலைன்னா ஜொமேட்டோ ஆன் பண்ணி ஓட்டிக்கலாம் கைஸ். அவ்வளோதான். நான் நாளைக்கு காலையில் வரைக்கும் அப்படியே கண்டினியூவாக ஓட்டிட்டு அப்புறம் அப்படியே நாளைக்கு லீவ் போட்டுருவேன் கைஸ். அப்புறம் நாளைக்கு தான் வருவேன். அப்புறம் வேறு என்ன, அடுத்த வாரம் வந்து 1 வீக் நான் ஸ்டாப்பாக ஓட்டுறதுக்கு வீடியோ போடுறேன் கைஸ். 1 வீக் வந்து அப்படியே கண்டினியூஸாக ஓட்டுற மாதிரி நான் வீடியோ போடுறேன் கைஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம். அதுக்கப்புறம் அப்படியே சேலஞ்ச் வீடியோ அடுத்த மாதம் அப்படியே போகிற மாதிரி பார்க்குறேன். இந்த மந்த்தை விட்டுட்டு அப்புறம் அடுத்த மந்தில் அப்படியே சேலஞ்சிங் வீடியோ மாதிரி போடுறேன் 1 மந்த் ஃபுல்லாக. நல்லாயிருக்கு. கீழே அடிக்குது. கேமரா எப்படி இருக்குன்னு தெரியல. ராமநாதபுரம் போகணும். இப்போ 5 ஹவர்லேயே போகலாம். இருந்தாலும் மேப்பை போட்டுக்கலாம். 7 கிலோமீட்டர் சம்மந்தம். 2 பேத்துக்கு ஒரே மாதிரி அடிக்கிறாங்க கைஸ். அவரும் ஆன் பண்ணி வைக்கிறார்ல, 2 பேரும் அதே தான். அவரும் 14,000 போயிட்டுருக்காரு. எனக்கு 14,000 இனிமேல் தான் விழுகணும். அவர் 650 ரூபாய்க்கு ஒட்டிக்கிறார். நான் 666 ரூபாய்க்கு ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டில் தான் போயிட்டு. ஆப்பிளே ரெட்டாக காமிச்சிருக்கு. நம்ம போர்டை தாண்டினா தான் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் நினைக்கிறேன். டிராஃபிக் நல்லா இருக்குது கைஸ். ஜொமேட்டோ ஓட்டுற 2 நாளுமே ஜொமேட்டோ ஓட்டிட்டு தான் வந்தேன். ஜொமேட்டோ ஏதோ வேலையை காமிச்சிருச்சதுனால ஓட்டிட்டு ஓட்டல. ஸ்விக்கிக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி கேட்டுச்சு. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆனந்தாஸில் இருக்கும்போது செல்ஃபி கேட்டுச்சு. பக்கத்தில் ஒருத்தர் பேக் இருந்துச்சு. அவர் உள்ளே போயிருந்தார். அந்த கேப்பில் அப்படியே எடுத்துட்டேன். செல்ஃபி எடுத்து பேக்கில் எடுத்துகிட்டு இல்லை. டிஷர்ட் போட்டிருக்கேன். டிஷர்ட் ஸ்விக்கி டிஷர்ட். Take flyover. இன்றைக்கி இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேங்க. அந்த ஆஃபர் ஒன்று போட்டிருக்கிறாங்க இன்றைக்கி. என்னென்னா எந்த ஃபீமே இல்லையாம்மா. டெலிவரி ஃபீ இல்லை, பிளாட்ஃபார்ம் ஃபீ இல்லை, எந்த ஃபீஸுமே இல்லாமல் இன்றைக்கி ஆர்டர் போட்டுக்கலாம்னு சொல்லி மெசேஜ் வந்துருந்தது. ஸ்விக்கி ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எல்லாருக்குமே அந்த ஆஃபர் இருக்கும். அதான் பார்த்தேன் நான். ஏன்னா கொஞ்சம் பிரேக்கெல்லாம் அடிச்சுனேன் ஆர்டர் இன்றைக்கெல்லாம். கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா ஆஃபர் போட்டிருக்கிறாங்க. பரவாயில்ல. இது எதுக்குத்தான் போடுறாங்க? இதில் ஒரு டென்ஷன் போடுச்சு. ஸ்பீடு பக்கரே வச்சுட்டு போயிடலாம். எல்லாமே உடையுது. ஐயோ, ஏன்னா அங்கேயும் ஒரு ரெட் கலரில் காட்டுது. ट्रैफिक इंडियन ट्रैफिक इंडियन ट्रैफिक ஓகே. ஆர்டர் எடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
கைஸ் ஆர்டர் இங்கேயே அடிக்கிறாங்க. இன்னும் அரை மணி நேரம் போடுது. எங்கேயோ தூக்கி வீசிட்டானுங்க கைஸ். 9.9 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும். இதே நான் மேலே இருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி மேப்பை காட்டி அடியில் போட்டு போகணுமா, சூப்பரு நினச்சேன். ரிட்டன் போட்டு அந்த வாரம் டிராஃபிக்கை பாருங்கள். அந்த டிராஃபிக்கில் போய் இந்த திரும்பி வரணும். என்னால் முடியல. எல்லா கேரளா பஸ்ஸும் கூட்டமாக தான் வேஸ்ட் போகுது. அந்தந்த ஊருக்கு பஸ்ஸு கம்மியாக என்னென்னு தெரில. 4 பஸ்ஸை போச்சு, 4மே சரியான கூட்டமாக தான் போகுது. இதில் இந்த ரோடு மேம்படையில் போகாது கண்டிப்பாக. போய் அங்கிட்டு போகலாம். மேம்படம் ரைட்டு போகலாம், லெஃப்ட்டு போகலாம். மேம்படம் கண்டிப்பாக இருக்குது ஆக்சுவலி தான். இல்லைனா டேக் ஃப்ளைஓவர் கூட கொடுத்துருப்பான். டேக் ஃப்ளைஓவர் போடல. ஒரு செகண்ட் நின்று பார்க்குறது தப்பு இல்லைப்பா. போய் சுற்ற விட்டுருச்சுன்னா கிரிவலம் தான். கிரிவலம் ஊரில் கிடைக்கிறது எதுவுமே இருக்காது. நம்பர் பிளேட்டெல்லாம் எங்கே பார்க்கணும், அங்கேயும் காணும். ஏதோ ஒருத்த வண்டியிலே நம்பர் கிட்டப்பா செல்லு கையில் இறங்கி அந்த பையன் அந்த பையன் பாலம் மட்டும் இத்தனை பாலம் இருக்குது. ஆனால் டிராஃபிக் நிற்க மாட்டேங்குது. அவ்வளோ தூரம் அங்கேருந்து வரும்போதே அங்கிட்ட எங்கே வச்சுருந்தா கூட போய் ஓடிருக்கேன். இல்லை ஃபோனை பாக்கெட்டில் வச்சு ஓட்டேன். அது என்ன கேட்டுச்சோ உள்ள கிண்டி கிண்டி ஓட்டிட்டு போயிடுவாரு. லேட்னா சொல்லுவார். இந்த டெலிவரி அப்போ தான் அடிச்சிருந்தேன். இவ்வளோ தூரம் போயிட்டு சுற்றிட்டு இருக்காது. ஆர்டரோடு அனுப்புகிறாங்களாமா. ஏன் இப்போ சும்மா போகிறேன், ஆட்டோட போங்கிறாங்க. ஆட்டோட போகிற பிரச்சனை இப்போ அந்த டிராஃபிக்கில் பூந்து போகிறது தான் இப்போ பிரச்சனை. இப்போ 9 ஆச்சு. ஒரு மணி 10 மணிக்கு மேலே நல்லா வரேன். கைஸ் மணி இப்போ கரெக்டாக சொல்லணுன்னா 9:28 ஆச்சு. இன்றைக்கி நாள் எப்படி போச்சுன்னு நான் சொல்லணுன்னா, இந்த இப்போ பாருங்கள் டெலிவரி போட்டேன்னா அவங்க முன்னாடி தான் இப்போ டெலிவரி போடுறேன் பாருங்கள். டெலிவரி போட்டு கோ டு நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டேன்.
ஆப்பு தான் பிரச்சனை. சரி இப்படி போல் இந்த இப்படி தான் கைஸ் போச்சு. டெலிவரி போட்டோன்னே அடுத்த ஆர்டர் அடிக்குது கைஸ். பரவாயில்ல. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ கொட்டியிருக்கிறேன்னா சுற்றுது. அந்த பக்கம் போயிட்டு சொன்னேன். இன்ன வரைக்கும் ஆப்பு கரெக்டாக இருந்துச்சு. உங்கள்கிட்ட காட்டலான்னு நினைக்கும் போது எப்படி ஆகணுமா சுற்றிட்டே இருக்குது. ஆனந்தாஸில் அடித்தது ஆர்டரு. எந்த ஆனந்தாஸ்ன்னு தெரில. அந்த ராமநாதபுரம் ஆனந்தாஸை அதுதான் பக்கத்தில் இப்போதைக்கு இருக்கிறது. அதுதான் அடிக்கும். என்ன நீ சுற்றிட்டே இருக்கிற பெரும் இருக்கு. பாடுறா ஆயிடுச்சு கைஸ். இதுக்கு பாருங்க, இதெல்லாம் இவ்வளோ நேரம் சுற்றி தொலையுது. ஆப்பவே கிளியர் கேஜி கொடுத்துட்டேன். கிளியர் டேட்டா கொடுத்துட்டு புதுசாக ஓப்பன் பண்ணிட்டேன். ஆமாம், ராமநாதபுரம் ஆனந்தாஸில் அடிச்சிருக்கு. எங்கள் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 23 ஆர்டர் முடிச்சிட்டோம். ஆமாம், கொஞ்சம் ஆர்டர் ஃப்ளோ பயங்கரமாக இருக்குது. டப்புன்னு அடிக்குது. அது கேப்பே இல்லை. வச்சு சாத்திட்டே இருக்காங்க. வேறு டெலிவரி கொடுத்தேன்னு எடுத்துங்க. வேறு 1/4 மணி நேரத்துக்கு வரைக்கும் ஆர்டர் அடிச்சுட்டே இருக்குது. காலையிலேருந்தே அப்படி தான். வேறு இது மட்டும் தான் கொஞ்சம் லேட்டு. 1 ஹவர் ஆச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக பாருங்களேன், அப்படியே பயங்கரம். இதுதான் ஒரிஜினல் கோயம்புத்தூர். இப்படியே அடித்தா பரவாயில்ல. எங்கே இன்றைக்கி ஆர்டர் ஃப்ளோவும் அதிகம். அதாவது மெயினாக சொல்லும் போது ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஆப்பில். அதனாலேயே நிறைய ஆர்டர் வர ஆரம்பிக்குது. ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. 23 ஆர்டர் முடிச்சு 988 ரூபாய்க்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் ஒரு 13 ஆர்டர் சப்ளையாக முடிச்சிடலாம். இப்போ இந்த ஆர்டர் முடிச்சு இன்னொரு 12 ஆர்டர் தான். ஆர்டருக்கு 6 மணி நேரம்லாம் இப்போ போட வேண்டாம். 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருந்தாலே போதும். ஒரு 2 மணி அந்த ரேஞ்சிலே முடிச்சிடலாம். எல்லா போட்டையும் சொல்லலாம். எல்லா போட்டும் உடைக்கிறதுக்கு 2 மணி 3 மணி இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஏய் சரி, ஓகே கைஸ், நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே. கைஸ் மணி 12:50 ஆச்சு. 1 மணி ஆச்சு. 1 மணிக்கு இப்போ வரைக்கும் எவ்வளோ கூட்டியிருக்கேன்? இன்னும் 54 நிமிஷம் இருந்தால் 33 ரூபா கிடைக்கும் கைஸ். ரிட்டர்ன் பே ஆர்டரு. டெபாசிட் வேறு பண்ணணும். பூரா காசையும் கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறேன். 300 தான் லிமிட் இருக்குது. ஓகே, 31 ஆர்டர் கைஸ். இப்போ கொடுத்தது கணக்கில் வரும். நான் இன்னும் வரல. 31 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இன்னும் ஒரு ஆர்டர் முடித்தா 800 கிடைக்கும். 5 ஆர்டர் முடித்தா 1020 ரூபா கிடைக்கும் கைஸ். ஆர்டர் பே மட்டும் பார்த்தீங்கன்னா 1371 ரூபா ஓட்டியிருக்கேன். எப்படி பார்த்தாலும் இன்னொரு 5 ஆர்டருக்கு 300 ரூபாக்குள்ளே கிடைக்கும். ரிட்டன் அமௌண்ட் வந்துருச்சு. ஓகே, இன்னும் 5 ஆர்டர் வேணும் கைஸ். 5 ஆர்டர் வேணும். 4 மணி நேரம் இருக்குது.
ஜாலியாக இருக்கும். வாங்க. சரி கைஸ், நான் ஆர்டர் அடிச்சோன்னே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ தான் கைஸ் போத்தனூர் தாண்டியே ஒரு 4 கிலோமீட்டர் போய் கொடுத்துருந்தேன். மறுபடியும் போத்தனூருக்கே போட்டு விட்டாங்க. ஜாலியாக போய்ட்டு கொஞ்சம் குளிர் அடிக்குது, ரொம்பவே குளிர் அடிக்குது. அங்கங்கே தண்ணியை வேற கொட்டி வச்சுருக்காங்க, சிந்திட்டு. ரெண்டாவது ஆர்டர் போயிட்டுருக்கேன். இன்னும் 4 ஆர்டர் இருந்தால் போதும். 4 ஆர்டருமே பங்கம் பண்ணி தான் கொடுப்போம், உடனேலாம் கொடுக்க மாட்டோம். இருக்கிறதுக்கு எங்கெங்கே வீச போகிறானோ மணி 1 ஆயிடுச்சு. 3 மணிக்குள்ளே கொடுத்துடலாம் கைஸ், எப்படி பார்த்தாலும் 2 மணி நேரம் இருக்குது. நீங்கள் ஆர்டர் ஃப்ளோவாக அதிகம், ஆர்டரில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமேட்டு ஆர்டர்லாம் முடிச்சுக்கலாம். ஆனால் இதுக்கு சேர்த்து நாளைக்கு ஒரு சம்பவம் இருக்குது, அது வேணாம் தெரிஞ்சு போச்சு. கைஸ், அந்த ஒத்த ஆர்டரும் கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆயிரும் கொஞ்ச நேரத்தில். வேறுங்க, நமக்குன்னே யாராவது ஒருத்தங்க சிக்கிறாங்க. வேறு நீங்கள் 1:30 ஆகும். 1:30க்கு தான் கொடுப்பேன். 1:30க்கு கொடுத்துட்டு இப்போ நம்பரும் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் கூப்பிட்டா எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. 31 முடிச்சிருக்கணுங்கன்னா 32வது ஆர்டர் முடித்தா 820 ரூபா. கடைசி அந்த ஒரு ஆர்டரில் வந்து இப்போ மாட்டிக்கிட்ட மாதிரிங்க. நான் அந்த ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டு உள்ளே போய் டக்குன்னு போய் இன்னும் 4 ஆர்டர் பார்த்தலான்னு பார்த்தா அந்த ஒன்றே இப்போ பார்த்துங்க 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகி போயிடுது. 2 மணிக்கு தானே இப்போ இங்கேருந்து நகருவோம் பாருங்கள். 2 மணி ஆயிரும். இந்த ஃபோன் எடுத்து வேணான்னு சொன்னால் கூட கேன்சல் ஆகிட்டு போயிடும். பே அவுட் வந்துடும், ஆனால் ஆர்டர் கணக்கு வராது. இந்த ஆர்டர் கணக்கு நமக்கு கம்ப்ளீட் ஆகாது. இன்னும் எவ்வளோ நேரம்? இது ஒரு 7 டைம் 6 டைம் கூப்பிடும். அது போக கஸ்டமர் கேர் இது வந்து கம்ப்யூட்டர் காலாக போகும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு ட்ரை, செகண்ட் ட்ரை, டைமிங் போட்டிருப்பாருங்க. 1:16, 2 இந்த மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா. இன்னும் 5th ட்ரை 1:27 இப்போ போயிட்டுருக்கோம். 5th ட்ரை இப்போ ஜம்ப் ஆகி இங்கே வந்துடும். அடுத்து 1:30க்கு ஃபைனலாக கால் பண்ணால் அப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நமக்கு கூப்பிட்டு கேட்டுட்டு இந்த அட்ரஸ் எல்லாம் செக் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அடுத்து நேராக உங்களுக்கு கால் அங்கே போயிடும். அவங்களே இன்னொரு டைம் 5 டைம் கால் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ நம்ம எப்படி 5 டைம் கூப்பிட்டோம் அதே மாதிரி அவங்க 5 டைம் கூப்பிட்டு பார்ப்பாங்க. எடுக்கலைன்னா அவ்வளோதான், ஆர்டர் கேன்சல் ஆயிரும். கடைக்கு போயிடும், இல்லைன்னா இப்போ இங்கேயே கேன்சல் ஆயிரும். 2ல் தான் ஒன்று நடக்கும். சரி கைஸ், ஸ்டே வித் மீ கைஸ். 1:10 நான் ட்ரை பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சவுண்டு கேட்குதா? அதை பற்றி நீ இப்போ வரைக்கும் கால் போயிட்டே இருக்கு, நோ ரெஸ்பான்ஸ். நம்ம ஒரு டைம் அப்படியே ஒரு கம்ப்யூட்டர் நம்ம வந்தப்போ ரீச் பண்ணிட்டு ஒரு 4 டைம் கூப்பிட்டு பார்த்தோம். கம்ப்யூட்டர் கால் ஒரு 5-6 டைம் போச்சு. 6 டைம் அது 6 டைம் அது கூப்பிடுச்சு. இப்போ பாருங்கள்,
இவர் ஒருத்தர் 5 டைம் கூப்பிடுவார். இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிட்டு, சரி சார் கஸ்டமர் பிக் பண்ணல, உங்கள் ஆர்டர் உங்களுக்கு கேன்சல் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவ்வளோதான். திங்க வேண்டியது தூங்க வேண்டியது. ஆனால் அரை மணி நேரம் அரை மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் போயிடும். ஹலோ, சொல்லுங்கள் சார். ஆர்டர் நான் உங்களுக்கு கேன்சல் பண்ணுறேன். கஸ்டமர் கால் பிக் பண்ண மாட்டேன். ஆர்டர் நான் கேன்சல் பண்ணிக்கிறோம். கேன்சல் சரி, ஓகேங்க சார். கேன்சலேஷன் பாருங்க. கேன்சல் ஆயிடுச்சுங்க. இவ்வளோ நேரம் இருக்க வச்சு கடுப்பேற்றிட்டு 10 நிமிஷம் கேட்டால் கூட பரவாயில்ல, 20 நிமிஷமாக கேட்குறாங்க. என்ன கேஸ் பண்ணுறது? அதனால்தான் அந்த ஆர்டர் கணக்கில் வரலைங்க. 31 முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்ததுக்கு வேணால் பேவர்ட் வந்துருக்கும். எம்எஸ்ஆர் 53 ரூபா. அவ்வளோதான் கேஸ். நம்ம ரைஸை நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியது. சரி, ஓகே கேஸ். நான் அப்படியே உள்ளே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் அடிச்சிருக்கிறேன். பிக்கப்பு தான் லாங்காக போகலாம். டெலிவரி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த பக்கமே இப்போ தான் 3 ஆர்டர் எடுத்தேன். இங்கே தான் போய் எடுத்தேன் இன்ஸ்டால்மெண்ட்டில். இப்போ நான் நிற்கிற இடத்துல தான் இப்போ டெலிவரி கொடுத்தேன் ஏர்போர்ட்டுக்கிட்ட. இதுக்கு முந்தின ஆர்டர் இங்கே தான் எடுத்தேன், மறுபடியும் இங்கே தான் டெலிவரி கொடுத்தேன். 2 ஆர்டர் இங்கே தான். 33 ரைஸ் 33 முடிச்சாச்சு. இன்னும் 3 வேணும். அதில் 1 அடிச்சிருச்சு, இன்னும் 2 வேணும். ஃபோக்கஸே ஆக மாட்டேன். ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். சரி கைஸ், அடுத்து 2 முடிச்சுட்டு அப்டேட் பண்ணுறேன். மணி 2:45 ஆச்சு. ஆர்டர் முடிச்சாச்சு. இப்போ வரைக்கும் எவ்வளோ போட்டிருக்கேன்னா 1631. 3:15 ஆச்சுங்க. 35வது ஆர்டர் எடுத்துட்டேன். நாட்டே இல்லை. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 252 கிலோமீட்டர் இருக்குது. கடைசி ஆர்டர் அடிக்கும்போது கண்டிப்பாக ஆர்டர் கம்ப்ளீட்டடு. 36 ஆர்டர் முடித்து 1020 ரூபா வந்துருச்சு. 1020 1710 1020 ப்ளஸ் 1710 2730 மைனஸ். இங்கே ஜொமேட்டோவில் ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. 51 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஒரு 7 to 10 வந்து ஸ்விக்கியில் 30% ஆஃபர் இருக்குது. சரி, அது வரைக்கும் ஜொமேட்டோவே ஓட்டலாம் அப்படின்ட்டு 3 ஜிக்ஸ் புக் பண்ணிட்டேன். 4 to 5 5 to 6 6 to 7 350 ரூபா போட்டிருக்கு. அது போக அதில் ஒரு 300 கிடச்சிதுன்னா 600. அப்படியே ஒரு 10 மணிக்கு மேலே ஆஃப்லைன் போட்டு கிளம்பிடலாம் கைஸ். அவ்வளோதான். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இதோட நிலவரத்தைப்படி முடிஞ்ச எத்தனை 264 டிவைடட் 500 பெட்ரோல் கைஸ். 500 கழிச்சிங்கன்னா 2200 இன்றைக்கி ப்ராஃபிட். ஓகே கைஸ், நான் அப்படியே இதையும் கண்டினியூ பண்ணிட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓட்டுவோம். ஏன்னா நாளைக்கு ரெஸ்ட்டு போடுறோம். ரெஸ்ட் எடுக்கணும்னா இப்போ வேலை செஞ்சுட்டே ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதான். சும்மா ரெஸ்ட் எடுக்கணும். அதனால தான்.
Me also.
ஆட்டோ வந்துங்க வந்துட்டேங்க. ஹாய் கைஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ வரைக்கும் எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னா, இப்போ காலையிலேருந்து ஓட்டினது கைஸ் இது 3 மணி நேரம். 7 to 10 வந்து 50% ஆஃபர் இருந்துச்சு. அது ஓட்டினது 332 ரூபா. 332. நேற்று ஓட்டினது வந்து பார்த்திங்கன்னா, நேற்று தான். அது வந்து பார்த்திங்கன்னா 2730 நேற்று. எல்லா போட்டையும் உடைச்சி ப்ளஸ் ஆர்டர் பே எல்லாம் சேர்த்து 2332. அது போக காலையில் அந்த ஸ்விக்கி சர்ஜ் ஆன் பண்ணுற வரைக்கும் ஓட்டலாமேன்னு சொல்லி அது கொஞ்சம் ஓட்டுச்சு. அது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 400 ரூபாய்க்கு கரெக்டாக ஓட்டிருக்கு. 400 மொத்தம் 3462 ரூபாய்க்கு ஓட்டிருக்கு கேஸ் மொத்தமாக. இதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்னால் 358 டிவைடெட்டு 5.5 லிட்டர் 600 பெட்ரோல் கழிச்சிக்கலாம் கேஸ். -3462 2800 கிடச்சிருக்கு கேஸ் இப்போ வரைக்கும். இதுக்கு எவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கேன்னா, நேற்று 11 மணிக்கு லாகின் பண்ணி நான் ஸ்டாப்பாக இப்போ வரைக்கும் ஓட்டியிருக்கு. 23 ஹவர்ஸ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. எனக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது, அதான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது பேச. சரி கைஸ், நான் ரூமுக்கு போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு டேயில் பார்க்கலாம். ஓகே கைஸ், பாய்.